பொருள் விளங்காய் உருண்டை. என்ன பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது விளங்காத உருண்டை. குழந்தைகளுக்கு சிறப்பான ஒரு உருண்டையை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்களை குறித்துக் கொள்ளுங்கள். சோளம் 1/4 கப் எடுத்து நன்றாக கழுவி வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். அதேபோல் அரிசியை எடுத்து கழுவி வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து அதையும் நன்றாக கழுவி வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். எல்லாவற்றையும் தனித்தனியாக தான் வைக்க வேண்டும். வறுக்கும் பொழுதும் தனித்தனியாக தான் வறுக்க வேண்டும். ஏனென்றால் வறுக்க வேண்டிய கால அளவு ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும். தனியால் வறுத்தால்தான் அதனை சிவக்க சிறப்பாக வறுக்க முடியும். சோளம் வறுத்து கொள்ள வேண்டும். அதிக நேரம் சோளத்தை வறுக்கக்கூடாது. அது சோளப் பொரி போல் மாறிவிடும் அல்லது வெடிக்க துவங்கும். அதனால் சிவந்து மணம் வரும்பொழுது வேறு தட்டிற்கு மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரிசியை வெறும் வாணலியில் வறுக்க வேண்டும். அரிசியின் நிறம் மாறி வரும்பொழுது படத்தில் உள்ளவாறு வரும்பொழுது வேறு தட்டிற்கு மாற்றி ஆறி வைக்க வேண்டும். அடுத்ததாக பாசிப்பருப்பையும் வறுத்து மணம் வரும்பொழுது நிறுத்தி வேறு தட்டிற்கு மாற்றி ஆற வைக்க வேண்டும். இப்பொழுது எல்லா பொருட்களையும் நன்றாக குளிர்விக்க வேண்டும். குளிர்வித்த பின்னர் அனைத்து பொருட்களையும் அரைத்து பொடி செய்ய போகின்றோம். முதலில் சோளத்தை பொடி செய்து கொள்கின்றோம். அதனை சலித்து எடுத்துக்கொள்கின்றோம். கட்டிகள் இல்லாமல் நன்றாக சலித்தெடுத்து கொள்ள வேண்டும். அரிசி மற்றும் பாசிப்பருப்பு பொடி செய்ததை இதேபோல் சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சலித்தெடுத்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உருண்டை மென்மையானதாக கட்டிகள் இல்லாமல் குழந்தைகளுக்கு சாப்பிட பிடிக்கும் வகையில் இருக்கும். இந்த பொருள் விளங்காய் உருண்டையில் சோளத்திற்கு பதிலாக வேறு சிறுதானியமும் அரிசிக்கு பதிலாக வேறு வகையான அரிசியையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த உருண்டைக்கு தேவையான வெல்லம் அல்லது சர்க்கரை பாகினை தற்பொழுது செய்ய போகின்றோம். அதற்கு 3/4 கப் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை 1/4 கப் தண்ணீரில் கரைத்து கொண்டு மிதமான சூட்டில் நன்றாக கொதிக்க வைக்கவும். அதில் தேவையான அளவு ஏலக்காய்களை சேர்த்து கொள்ளவும். ஏலக்காயின் மனம் நன்றாக இறங்கியதும் அந்த பாகினை எடுத்து வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் கசடுகளை பிரித்தெடுத்து கொள்ளவும். ஏலக்காயின் மணமும் சுவையும் வெல்லப்பாகினில் இறங்கியிருக்கும். இப்பொழுது இதற்கு தேவையான தாளிப்பினை தயார் செய்வோம். 3 மேஜை கரண்டி நெய் சேர்த்து கொள்ள வேண்டும். அதில் வெட்டி வைத்துள்ள முந்திரி பருப்புகளை சேர்த்து அதனை சிவக்க வறுக்க வேண்டும். முந்திரி பருப்புடன் உங்களுக்கு தேவையான மற்ற பருப்புகளையும் சேர்த்து கொள்ளலாம். இதனை நன்றாக வறுத்து சிவக்க வறுத்து சூடாக இருக்கும் பொழுதே மாவினில் சேர்த்து பிசைய வேண்டும். சோளத்தை அதிகம் பேர் உருண்டைகளில் பயன்படுத்துவதில்லை. அதனால் நாம் புதிதாக சோளத்தை சேர்க்கின்றோம். இது வறுபடும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் நல்ல மணத்தை கொடுக்கின்றது. இப்பொழுது அரைத்து வைத்துள்ள மாவுகளை ஒன்றாக ஒரு வாணலியில் சேர்த்து அதனுடன் சூடாக இருக்கும் நெய் மற்றும் முந்திரி பருப்பினை சேர்த்து ஒரு முறை எல்லாவற்றையும் நன்றாக கலந்து விட வேண்டும். இதனுடன் சிறிது சிறிதாக வெல்லப்பாகினை சேர்த்து சிறு உருண்டைகளாக பிடிக்க வேண்டும். வெல்லப்பாகினை கம்பி பதத்திற்கு காய்ச்ச வேண்டியது இல்லை. சூடு கை பொறுக்கும் அளவிற்கு இருக்கும் பொழுது கைகள் கொண்டு இந்த மாவினை நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். பாகு இறுகிவிட்டால் உருண்டைகளும் இறுகிவிடும். அதனால் இளம் பாகாக இருக்க வேண்டும். இப்பொழுது கைகள் கொண்டு நன்றாக பிசைந்து நமக்கு தேவையான வடிவத்தில் உருண்டைகளாக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த பொருள் விளங்காய் உருண்டை குழந்தைகளுக்கு மிகுந்த சத்தினை அளிக்கக்கூடியது. சோளத்தில் அதிக கால்சியம் சத்து உள்ளது. அதேபோல் நாம் சேர்க்கும் அரிசி வகை சீரக சம்பா அல்லது வேறு வகையான பூங்கார் அரிசி மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசி வகைகளையும் இதில் பொறுமையாக வறுத்து சேர்த்து கொள்ளும் பொழுது குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களை எளிமையான முறையில் அவர்களுக்கு பிடித்தமான இனிப்பு வடிவத்தில் நம்மால் கொடுக்க முடிகின்றது. அன்போடு சமைத்து உங்கள் குழந்தைகளுக்கு பரிமாறுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.